அக்ஷய திருதியை அன்று தங்கத்திற்கு பதிலாக லட்சுமி கடாட்சம் பெருக இந்த டாப் 5 பொருட்களை வாங்க மறந்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறதை இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த 5 பொருட்களும் தங்கத்துக்கு நிகரானவை. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த வணக்கம் நண்பர்களே, அக்ஷய திருதியை அன்று தங்கத்திற்கு பதிலாக லட்சுமி கடாட்சம் பெருக இந்த டாப் 5 பொருட்களை வாங்க மறந்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த 5 பொருட்களும் தங்கத்துக்கு நிகரானவை. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த அக்ஷய திருதியை அன்று இந்த தங்கத்துக்கு பதிலாக இந்த பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். இந்த நாள்ல தங்கம் வாங்குவது நன்மை பயக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லோருக்கும் இப்ப தங்கம் விக்கிற வேலையில தங்கம் வாங்க முடியுமா? ஆனா லட்சுமி தேவியோட அருள் இருந்தது அப்படின்னா இந்த வருடம் நம்ம தங்கம் வாங்க முடியலனாலும் இந்த பொருட்களை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் லட்சுமி தேவியோட ஆசீர்வாதத்தால நீங்க நிறைய தங்கம், பொன் பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். அது என்னென்ன பொருள் நம்ம இந்த நாள்ல வாங்கணும், அது என்ன முக்கியமான டாப் 5 பொருட்கள் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். கூடுதல் தகவலாக சொல்லப்போனால் அக்ஷய திருதியை என்பது மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்த தினம் மற்றும் திரேதாயுகம் தொடங்கிய புனிதமான நாளாகவும் கருதப்படுகிறது. இந்த நாளில் நாம் செய்யும் சிறு புண்ணியம் கூட அக்ஷயமாக, அதாவது அழியாமல் பல மடங்காக பெருகும். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். கமெண்ட்ல ஓம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு பதிவிடுங்க. உங்களுக்கு லட்சுமி குபேரரோட அருள் கிடைக்கும். புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்ப பதிவை பார்க்கலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை பூஜை அறையா இருந்தாலும் சரி, பூஜை செல்வா இருந்தாலும் சரி, எது வடக்கு திசையோ அந்த இடத்துல வைங்க. அதே போல வடக்கு திசையில விளக்கு கண்டிப்பா ஏற்றணும். ஏன்னா இந்த திசை குபேர பகவான் மற்றும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியோட திசையாக சொல்லப்படுது. இந்த திசையில, அதாவது வடக்கு திசையில விளக்கு ஏற்றுவதன் மூலம் அந்த நபர் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் ஆசீர்வாதங்களை, மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. வடக்கு திசை என்பது செல்வம் வரும் திசை என்பதால் அங்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. அக்ஷய அப்படிங்கிற சொல்லுக்கு ஒருபோதும் குறையாதது அப்படிங்கிற அர்த்தம். அதாவது குறைவில்லாத அதிர்ஷ்டம், செல்வம், மகிழ்ச்சி, வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த அக்ஷய திருதிய நாள்ல மங்கள பொருட்களை வாங்குவது, மங்கள காரியங்கள் செய்வது, அது மட்டுமில்ல நிறைய சுப காரியங்களை இந்த நாள்களில் செய்வது, புதிய செயல்களை துவங்குவது, இது மாதிரி செயல்களை நம்ம செய்யறோம். இந்த அக்ஷய திருதய நாள்ல நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியை தரும். அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புராணங்களின்படி இந்த நாளில்தான் கங்கை பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு குறையாமல் இருக்க சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை வழங்கியதும் இதே அக்ஷய திருதியை நாளில்தான். அதனாலதான் செல்வம் மட்டுமின்றி, அதாவது தங்கம் வாங்கிறது மட்டுமின்றி, ஆன்மீக தொடர்புடைய காரியங்கள், தியானம், மந்திர ஜெபம், பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யறதுனால அதனுடைய பலனானது நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இந்த நாள்ல இந்த மங்கள பொருட்களை, லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய இந்த பொருட்களை நம்ம கண்டிப்பா இந்த நாள்ல வாங்கணும். இந்த நாள்ல சூரியன் மற்றும் சந்திரன் 2 பேத்தோட முழு சக்தியும் இந்த நாள்ல இருக்கு. இந்த நாள் அஹா தீஜ் அப்படின்னு வட மாநிலங்கள்ல சொல்லுவாங்க. அக்ஷய திருதிய நாள செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபடுவதால வாழ்க்கையில பலவிதமான நலன்கள் கிடைக்கும். அக்ஷய திருதியை நாள் அப்படிங்கிறது சித்திர மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை திருதிய நாளதான் நம்ம அக்ஷய திருதிய நாளா கொண்டாடுறோம். அக்ஷய திருதியை அன்று ரோகிணி நட்சத்திரமும் திருதிய நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள். இந்த அக்ஷய திருதிய நாள்ல நாம் என்ன செய்தாலும் அதனுடைய பலன் பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறதுனால வெள்ளி, தங்கம் மட்டும்தான் வாங்கினா அது பெருகி கொண்டே போகும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு நிகரான பொருட்கள் எத்தனையோ இருக்கு. அதுல முக்கியமான டாப் 5 பொருட்களை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெள்ளி, தங்கம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம செல்வத்துக்கு நிகராக சொல்றோம் இல்லையா? இந்த செல்வத்திற்கு நிகரான புதிய வீடு, புதிய வாகனம், நிலம் வாங்குவது, தர்மங்கள் செய்வது, இதெல்லாம் இந்த நாள்ல நம்ம செய்யலாம். இந்த நாள்ல நாம தானமாக கொடுக்கும் பொருளும் சரி, வாங்கும் பொருளும் சரி, அது பெருகி கொண்டே போகும். அதனால நீங்க தானம் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய பலனானது உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கும் உங்க தலைமுறையினருக்கும் சேரும். குறிப்பாக நீர்தானம் மற்றும் அன்னதானம் செய்வது இந்த நாளில் கோடி புண்ணியத்தை தரும். சரி, என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இது கல்லுப்பு. இதுக்கு 10 ரூபாய் இருந்தா கூட நீங்க போதும். கல்லுப்பு கடல்ல இருந்து தோன்றியது.
மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியவர்கள். அதனால இந்த மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள்ல 108 பொருட்கள்ல ஒன்றாக சொல்லப்படுவது இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்பை நீங்க இந்த நாள்ல மறக்காம 10 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கி வைக்கலாம். இதை இந்த வருடம் நம்ம வாங்கி வைக்கிறதன் மூலம் அடுத்த வருடம் நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம். வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனோட தொடர்புடையது. மகாலட்சுமியும் சுக்கிரனும் சகோதர சகோதரிகள். இந்த சுக்கிர பகவானோட அருள் இருந்தாதான் மகாலட்சுமியோட ஆசீர்வாதமுமே நமக்கு கிடைக்கும். அதனால இந்த நாள்ல வெள்ளி நாணயம் வாங்குவது நல்லது. அதுலயும் குறிப்பா அந்த வெள்ளி நாணயத்துல லட்சுமி தேவி உருவம், அடுத்து தாமரை உருவம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வெள்ளி நாணயம் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கும். அடுத்து இந்த நாணயம் வாங்கல சிலையா வாங்கலாம்னா தாராளமா வாங்கலாம். லட்சுமி தேவி சிலை, குபேரனோட சிலை, பெருமாளோட சிலை, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தால் முருகனோட வேல் வெள்ளியில சின்னதா வாங்கி வைங்க. இதெல்லாம் வசதி இருக்கு, வெள்ளியில வாங்க முடியும் அப்படிங்கிறவங்க தங்கத்துல வாங்க முடியுங்கிறவங்க வாங்கலாம். இது என்னால வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நான் முன்ன சொன்ன அந்த ஒரு பொருள் கல்லுப்பு வாங்கி வச்சீங்கன்னாவே உங்க வீட்டுல நிறைவாக லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அடுத்த வருஷம் உங்களாலையும் நல்ல வெள்ளியோ தங்கமோ உங்களால வாங்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா செம்பு அல்லது பித்தளை பாத்திரம். அக்ஷய திருதியை அன்று செம்பு அல்லது பித்தளை பாத்திரம் வாங்குவது மிகவும் சிறப்பு. எதுவா வேணாலும் இருக்கலாம். செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் எது வாங்கினாலும் நல்லது. இத சமையலறையில வச்சீங்க அப்படின்னா லட்சுமி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். புது பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி வைப்பது லட்சுமி கடாட்சத்தை வீட்டில் நிலைக்க செய்யும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல செம்பு பித்தளை பாத்திரங்கள் இதுல தொடர்புடைய பொருட்களை கொடுத்திருக்கேன். மகாலட்சுமி சிலை, வேல், இது போன்ற குபேரன் சிலை இதெல்லாமும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வாங்கணும்னு இருந்தா இதன் மூலமாவும் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நவதானியங்கள். அக்ஷய திருதிய நாள்ல நவதானியங்களை வாங்குவது வீட்டில உணவு பற்றாக்குறை நீக்கி நமக்கு நன்மை அளிக்கும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கிரக சக்தியை மேம்படுத்தும். அதனால அது நம்மளுடைய குடும்ப நலனுக்கு உதவும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த நவதானியங்களை வாங்கணும். பருப்பு, அதே போல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகள், துவரம்பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசிப்பருப்பு, என்ன பருப்பா வேணாலும் இருக்கலாம். அதை இந்த நாள்ல வாங்குங்க. அரிசி மறக்காம பச்சரிசி வாங்குங்க. இந்த மாதிரி தானியங்களை வாங்குவதால வீட்ல பஞ்சத்தை தவிர்த்து நிலையான செல்வ செழிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். சிலைகள் நான் ஏற்கனவே சொன்னேன். பூஜைக்காக புதிய தெய்வ சிலைகளை வாங்கி வீட்ல வைப்பது ரொம்ப நல்லது. இந்த பொருட்கள் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு வாங்கலாம். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, விரலி, மஞ்சள் இருக்கு இல்லையா, அது சந்தன பவுடர். அடுத்தது மல்லிகை பூ. மல்லிகை பூங்கிறது சொல்லவே வேண்டாம். பணத்தை ஈர்க்கக்கூடிய அதீத சக்தி படைத்த ஒரு பூ. இது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பூ. இதெல்லாம் 10 ரூபாய் இருந்தா போதும். இந்த பொருட்களை நீங்க வீட்ல வாங்கி வைக்கலாம். அதேபோல் இந்த நாளில் குடை தானம் செய்வது, செருப்பு தானம் செய்வது போன்றவை பித்ருக்களின் ஆசியையும் பெற்று தரும் என்று சொல்லப்படுகிறது. அக்ஷய திருதியை என்பது செல்வத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களின் பசியை போக்கும் நாளாகவும் நாம் கருத வேண்டும். ஏப்ரல் 19ஆம் தேதியே திருதியை திதியானது ஆரம்பிச்சது. மதியம் 1:32க்கு திருதியை திதி ஆரம்பிச்சு ஏப்ரல் 20ஆம் தேதி காலையில 11:12 வரையும் திருதியை திதி இருக்கு. அப்ப 20ஆம் தேதிதான் நமக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியானது இந்த வருடம் திங்கக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா காலையில 7:52 வரையும் கிருத்திக நட்சத்திரம், அதற்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம். திங்கக்கிழமையில ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல இந்த அக்ஷய திருதியை வந்திருக்கிறது. மேலும் இந்த நாளுக்கு சிறப்பு சேர்ப்பதாக இருக்கு. அதனால இந்த நாளை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இன்று புதிய முயற்சிகளை தொடங்கவும் தங்கம் வாங்கவும் மிகச்சிறந்த நாளாக கருதப்படுவது அக்ஷய திருதியை. இந்த நன்னாளில் நாம் செய்யும் சில காரியங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரும். அதே சமயம் சில தவறுகளை தவிர்ப்பது துரதிர்ஷ்டத்தை நீக்கி மங்களத்தை உண்டாக்கும். அக்ஷய திருதியை அன்று நீங்கள் பின்பற்ற வேண்டிய பொன்னான வழிகள் இதோ. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாளை தொடங்குங்கள். வீட்டை தூய்மை செய்து ஊதுபத்தி ஏற்றி தியானம் செய்வது நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வரும். யோகா, தியானம் மற்றும் பிராணாயாமம் மூலம் மனதை அமைதிப்படுத்துங்கள். இது உங்களுக்கு நாள் முழுவதும் புத்துணர்வை தரும். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, விநாயகர் மற்றும் குபேரரை வணங்குங்கள். நெய் விளக்கேற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்ற மந்திரங்களைச் சொல்வது உங்கள் இல்லத்தில் செல்வம் நிலைக்க வழிவகுக்கும். ஏழைகளுக்கு உணவு, தண்ணீர், உடைகளை தானமாக வழங்குங்கள்.
கல்வி அல்லது மருத்துவ உதவிக்கு உங்களால் முடிந்த பணத்தை அளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். ஏதேனும் தீராத பிரச்சனைகளில் இருந்தால் சிவன் சன்னதியில் அமர்ந்து மகா மிருத்யுஞ்சய அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். இது உங்களை பாதுகாத்து மன வலிமையை தரும். அன்று யாருடனும் சண்டையிடாதீர்கள். கடுமையான சொற்களையோ கெட்ட வார்த்தைகளையோ பயன்படுத்தாமல் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் பேசுங்கள். தங்கம் வாங்குவது சிறப்புதான், ஆனால் கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் உங்கள் வசதிக்கேற்ப திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அசைவ உணவுகள், மது மற்றும் காரமான உணவுகளை தவிர்த்து பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களை உண்பது உடல் மற்றும் மன தூய்மைக்கு நல்லது. மது, புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை முற்றிலும் தவிர்க்கவும். இந்த புனித நாளில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது உங்கள் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். யாரையும் இழிவுபடுத்தவோ அவமதிக்கவோ வேண்டாம். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரிடமும் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அக்ஷய திருதியை என்பது வெறும் தங்கம் வாங்கும் நாள் மட்டுமல்ல, அது நம் மனதை தூய்மைப்படுத்தி நற்பண்புகளை வளர்த்து கொள்ளும் ஒரு பொன்னான வாய்ப்பு. அக்ஷய திருதியை இந்த நன்னாளில் நாம் செய்யும் சில காரியங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தையும் வெற்றியையும் அள்ளித்தரும். அக்ஷய திருதியை என்றாலே தங்கம் வாங்குவது என்று மட்டும் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் வாங்கினால் வளரும் என்பதை விட கொடுத்தால் வளரும் என்பதே இந்நாளின் மிக முக்கியமான ரகசியம். இதற்குச் சான்றாக குசேலரின் கதை அமைகிறது. குசேலர் கிருஷ்ணனிடம் தனது வறுமையை நீக்கச் சொல்லியோ அல்லது அக்ஷய திருதியை நாளில் சென்று பலன் பெற வேண்டும் என்றோ திட்டமிடவில்லை. தன் அன்பிற்குரிய தோழனை பார்க்க வேண்டுமென்ற நினைப்பிலேயே புறப்பட்டார். அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே என்று ஒரு சிறு துணியில் அவலை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனிடம் கொடுக்க, கிருஷ்ணன் அந்த அவலை அன்புடன் உண்ட மாத்திரத்திலேயே குசேலரின் வறுமை நீங்கி பற்பல செல்வங்கள் பெருகியது. அதேபோல் ஆதி சங்கர பகவத்பாதர் ஒரு ஏழை பெண்ணின் வறுமையை போக்க கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி நெல்லிக்கனிகளை தங்கமாக மாற்றியதும் ஒரு அக்ஷய திருதியை நாளில்தான். எனவே இந்நாளில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி வீட்டை தூய்மை செய்யுங்கள். மகாலட்சுமி படத்திற்கு முன்னே கோலம் போட்டு நெய் விளக்கேற்றி தாமரை மலர்கள், நெல்லிக்கனிகள் மற்றும் இனிப்புகளை நிவேதனமாக வைத்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். பத்மா பத்மாலயா ஸ்ரீ பத்மதாரிணி என்று துதிக்கப்படும் மகாலட்சுமிக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் கடன் தொல்லைகளை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை தரும். ஏழைகளுக்கு உணவு, தண்ணீர், உடைகளை தானமாக வழங்குங்கள். மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, விநாயகர் மற்றும் குபேரரை வணங்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுங்கள். அன்று யாருடனும் சண்டையிடாதீர்கள். கடுமையான சொற்களை பேசாமல் மகிழ்ச்சியாக இருங்கள். அசைவ உணவுகள், மது மற்றும் புகைப்பிடித்தலை முற்றிலும் தவிர்த்து மன தூய்மையை கடைபிடியுங்கள். தங்கம் வாங்குவது உங்கள் விருப்பம், ஆனால் கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்க்கவும். அக்ஷய திருதியை என்பது நம் மனதை தூய்மைப்படுத்தி நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள். அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள்.